ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஷ் பார்க்கலாமா? க்ரீமி சாஸி பாஸ்தா தான் பண்ண போகிறேன். நான் குக்கரில் பண்ண போகிறேங்க. ஓகேங்களா? நம்ம வந்து அதுக்கு தேவையான ஆயில் போட்டாச்சு. குக்கரில் பட்டை லவங்கம் போட்டாச்சு. அண்ட் வெங்காயம் போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிற அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சீரகம் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு முடிச்சப்போ தான் போடுவேன். நம்ம டேரெக்டாக ஆயிலில் போட்டோன்னா அந்த சீரகம் வந்து கொஞ்சம் கருகின மாதிரி ஆகிடும். அப்புறம் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. எப்போவுமே வெங்காயம் போட்டப்போ சீரகம் போட்டு பாருங்களேன், அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு கருகின மாதிரி இருக்காது. அண்டு காரத்துக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, பச்சை மிளகா போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா போட போகிறேன். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு 3மே வச்சு அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வீட்டில் ஒரே ஒரு கேரட் இருந்துச்சுங்க, அதுவும் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் நமக்கு என்ன காய்கறி வீட்டில் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு என் வீட்டில் கேரட் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இப்போ நான் அரைச்ச பேஸ்ட் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ நமக்கு நல்லா வதக்கிக்கணும். அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும், இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். சரிங்களா? வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா போட்டுட்ருக்கேங்க. கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, தேவையான உப்பு. தென் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ நீங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. நான் வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக போடுவேன். அண்டு மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்ருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கினா தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா போகும். உங்களுக்கு பாஸ்தா மசாலா வேணும்னா நீங்கள் பாஸ்தா மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் என்கிட்ட கரம் மசாலா மட்டும் தான் இருந்துச்சு, அதனால் கரம் மசாலா போட்டுறேன். வதக்கியாச்சு. கொஞ்சமாக சாஸ் போட்டு பண்ணோன்னா குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு ஸ்வீட்டாக கொஞ்சம் காரமாக இருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் சாஸ் போட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. நல்லா வதக்கி முடிச்சப்போ இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பாஸ்தா வந்து நான் செப்பரேட்டாக வேக வைக்கலல்ல. இப்போ நான் வந்து இப்போ நான் டேரெக்டாக குக்கரில் தான் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா பாஸ்தா வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ தட் நான் நல்லா தண்ணி அதிகமாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு அந்த தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு கொதி வந்துடும். கொதி வந்தப்போ தான் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணோங்க. நான் இப்போ பாஸ்தா போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு 7-8 விசில் கொடுங்க. பாஸ்தா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம நிறைய விசில் கொடுத்தா தான் நல்லா வேகும். அந்த ஒரு 7-8 விசில் போனால் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சீக்கிரம் வெந்துடும். வெந்துச்சு பாருங்கள். குக்கரில் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சீஸ் போட்டுட்ருக்கேன். க்ரீமியாக இருக்கிறதுனால ஒரு சில சீஸ் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.